ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், நம் எல்லையெல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்ப தாரும், ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. சுத்தமான ஜலத்தை தெளித்திடுவோம், பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே, சுத்தமான ரத்தத்தை தெளித்திடுவோம், பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே. சபைகளெல்லாம் மீட்படைந்து, சபைகளெல்லாம் மீட்படைந்து, சபைகளில் தேவன் எழுந்தருளும், எங்கள் சபைகளில் தேவன் எழுந்தருளும். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியும், பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே, எங்கள் சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், நம் எல்லையெல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே,
ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பண்டிகை உலகமெங்கும் பல தேவ ஜனங்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு காரணம், சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் 3ஆம் நாள் மரணத்தை வென்று உயிரோடு கூட எழுந்தார். மாத்திரமல்ல, அதுவரைக்கும் காணப்பட்ட அந்த மரணத்தின் கூர் முறிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது. பாதாளத்தின் வலிமை தோற்கடிக்கப்பட்டது. சத்துருவின் தலை நசுக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மனுக்குலத்திற்கு ஒரு மீட்பு கொடுக்கப்பட்டது. பாவத்தின் அடிமைத்தனத்தினாலே சிக்குண்டிருந்த மனிதர்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். உன்னதமான தேவனுடைய மகன்களாக மகள்களாக நாம் அனைவரும் தத்தெடுக்கப்பட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தாரோ, ஒரு நித்திய நம்பிக்கை தேவ ஜனங்களுக்குள் உண்டானது. மரித்து நாமும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி, ஆதலால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல் மிக பெரும் ஒரு கொண்டாட்டமாய் இருப்பதற்கு காரணம், மாபெரும் சத்தியங்கள் இந்த மரணம் உயிர்த்தெழுதலிலே காணப்படுகிறது. சொல்லப்போனால் கிறிஸ்மஸ் நாட்களை காட்டிலும் அதிகமாய் திருச்சபை கொண்டாட வேண்டிய நாட்கள் இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் நாட்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் மூலமாகத்தான் ஒரு திருப்பம் சரித்திரத்திலேயே ஏற்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார் என்பது நம்மை பலப்படுத்தக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் வைக்கக்கூடிய செய்தி, ஒரு சீஷர்கள் துக்கத்தோடு கவலையோடு கூட நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய ஊருக்கு, எருசலேமில் இருந்து. அவர்கள் போகும்பொழுது துக்கத்தோடு கூட ஒருவரோடு ஒரு பேசிக்கொண்டே செல்லுகிறார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட இணைந்து கொள்ளுகிறார். அவருடைய உரையாடலில் ஆண்டவர் கலந்து கொள்ளுகிறார். அவர்களோடு கூட ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்க கேட்க அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. பலவிதமான பாடுகள், போராட்டங்களினாலே மனம் சோர்ந்து பலவீனமாக இருந்த அந்த எம்மாவூர் சீஷர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க ஒரு அனல் கொண்டு கர்த்தருக்காக பிரகாசிக்கிறவர்களாக மாறினார்கள். இந்த நாளிலும் அன்பானவர்களே, சூழ்நிலைகள், பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது, மனம் சோர்வடைய வைத்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு எம்மாவூர் சீஷர்கள் அனல் கொண்டது போல, பிரகாசித்தது போல இந்த நாளிலே கர்த்தர் நம் மத்தியிலும் பிரகாசத்தை கட்டளிடுவாராக. எம்மாவூர் சீஷர்கள் முழுவதுமான சப்ஜெக்டை நான் எடுக்கப் போகிறதில்லை. ஆனால் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை வெளிப்படுத்தின அந்த மகிமையான காட்சியை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். மோசே மற்றும் பல தீர்க்கதரிசிகள் மூலமாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசன வசனங்களை ஆண்டவர் சுட்டிக்காட்டி, நான் இவ்விதமாக பாடுபட வேண்டும், பாடுபட்டு பலியாக மரித்து பின்பு மகிமையிலே நான் பிரவேசிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு விளக்கமாய் சுட்டி காட்டுகிறார். வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் கிறிஸ்துவின் வாழ்வில் நடந்த சம்பவங்கள். இவைகளையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து அவைகளை புரிந்து கொண்ட சீஷர்கள் பாடுகள் வழியாகத்தான்
மகிமையான ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் 26ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா? அவருடைய உள்ளத்திலே குழப்பங்கள், ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த பிரச்சனைகள், எதற்கு இந்த போராட்டங்கள் என்று பலவிதமான கேள்விகள். ஏன் ஆண்டவர் இவைகளை எல்லாம் அனுமதித்தார்? ஆண்டவர் அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார், பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இவைகள் வழியாகத்தான் மகிமையான ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும். ஆண்டவராகிய நானே, உலகத்தில் மீட்கும் பொருளாக இறங்கி வந்த நானே, பாடுகள் வழியாக மகிமையை, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்ததுண்டானால் நீங்களும் பாடுகளின் வழியாக, போராட்டங்கள், பிரச்சனைகள் வழியாக உங்களுக்காய் வைத்திருக்கிறதான ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வேண்டும். இதுதான் எம்மாவூர் சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம். அன்பானவர்களே, இந்த பாடத்தை சீஷர்கள் கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவர்கள் மனம் சோர்ந்து கிடந்தார்கள், உள்ளறையிலே அடங்கி கிடந்தார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க அவருடைய உள்ளம் அனல் கொள்ள ஆரம்பித்தது. அவர்கள் எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்க ஆரம்பித்தனர். அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு சிந்தனை, இந்த பாடுகள், இந்த பிரச்சனைகள் தானே எங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது, எங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று. ஆனால் ஆண்டவர் சுட்டி காட்டினார், இந்த பாடுகள், பிரச்சனைகள் தான் பிரகாசமான ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற பாதைகள், உங்களுக்கு அனுமதித்திருக்கிற வழிகள் என்று ஆண்டவர் சுட்டி காட்டினார். அன்பான சகோதரனே, சகோதரி, இந்த நாளிலும் எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே இந்த காலவெளியிலே தேவனை ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறீர்கள். உற்சாகமாக வாரந்தோறும் வருகிறீர்கள். ஆனால் குடும்பத்தில், சரீரத்தில், வாழ்க்கையில், வேலை ஸ்தலத்தில் உங்களை அடக்குகிற, ஒடுக்குகிற, மனம் மடியச் செய்கிற பலவிதமான சூழ்நிலைகள். இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இதன் வழியாகவே மகிமையான ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரித்தது போல என் ஜனங்களும் சுதந்தரிக்கும்படி நான் அனுமதித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆதலால் அன்பானவர்களை விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், எந்த பிரச்சனையை நினைத்து நீங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கிறீர்கள், அதே பிரச்சனைகள் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய பாதைகளாக இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்குள் பலன் கொள்ளுங்கள். தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தைகளினாலே திடப்படுங்கள். மலைகள் வழிகளாக மாறும், தடைகள் ஆசீர்வாதங்களாக திரும்பும். அப்போஸ்தல நடபடிகளின் காலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார், 40 நாட்கள் சீஷர்களோடு கூட இருந்து பரமேறி சென்றார். 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதற்கடுத்து நடந்த சம்பவங்கள் தான் அப்போஸ்தல நடபடிகள். அப்போஸ்தல நடபடிகளிலே தேவ ஜனங்களும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, கடுமையான நெருக்கடிகளை, பிரச்சனைகளை சந்தித்தார்கள். அந்நாட்களில் காணப்பட்ட ராஜாக்கள் மாத்திரமல்ல, யூத மதவாதிகள், இன்னும் பல்வேறு சூழ்நிலைகள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பியது. பல பிரச்சனைகள் அந்த நாட்களிலே திருச்சபைகள் சந்தித்தன. ஊழியக்காரர்களை சிறைச்சாலையில் அடைத்தார்கள், சீஷர்களை துன்புறுத்தினார்கள், சிரச்சேதம் செய்தார்கள், நாடு கடத்தி தீவுகளிலே தனிமை சிறையில் அடைத்தார்கள். பலவிதமான உபத்திரவங்களை அந்த நாட்களிலே சபைகள், தேவ ஜனங்கள் சந்தித்தார்கள். நோக்கம் என்ன? தேவ ஜனங்கள் வளர்ந்து விடக்கூடாது, சபைகள் பெருகிவிடக்கூடாது. சாத்தானுடைய திட்டம். மனிதர்களை தூண்டி விடுகிறான். ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஒரு மாபெரும் திருப்பம் உண்டாகிறது. எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் சிதறி செல்லுகிறார்களோ அங்கெல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது. சீஷருடைய தொகை நாளுக்கு நாள் பெருக ஆரம்பித்தது. தேவனுடைய நாமம் எல்லா இடங்களிலும் மகிமைப்பட ஆரம்பித்தது. எருசலேம் மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் தேவ நாமம் மகிமைப்பட ஆரம்பித்தது. அதற்கான காரணம் என்ன என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் சுட்டி காட்டுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். அன்பானவர்களை கவனியுங்கள்.
நான் சில வார்த்தைகளை நான் இந்த வாசிக்கிற வசனங்களிலே முதன்மைப்படுத்த விரும்பப்படுகிறேன். இந்த பின்னணி என்ன? அப்போஸ்தலர்கள், தேவனது ஜனங்கள் பாடுகள், பிரச்சனைகளை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். பேதுருக்கு அடுத்து பவுல், அப்பல்லோ, எந்த ஊழியக்காரன் எழும்பினாலும் சபைகளுக்கு பிரச்சனை. தேவ ஜனங்கள் பெருக பெருக பிரச்சனைகள் பெருகுகிறது. என்ன இந்த சூழ்நிலை? ஏன் இந்த கடினமான பாதை? வேதத்தை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கருத்தாய் ஆராய்ந்து தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளை குறித்து பரிசோதனை பண்ணி பார்த்தார்கள். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது. கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகள், அவைகளுக்கு பின்வரும் மகிமை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எம்மாவூர் சீஷர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் பின்பு மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டிலே மோசே முதற்கொண்டு பல தீர்க்கதரிசிகள் சொன்ன சங்கதி என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்து பாடுபட வேண்டும், அவைகளுக்கு பின்பாக அவர் மகிமையை சுதந்தரிக்க வேண்டும். இவைகள் எல்லாவற்றையும் ஆதி திருச்சபை 1ஆம் நூற்றாண்டு தேவ ஜனங்கள் வாசித்தார்கள், தியானித்தார்கள். அதற்குரிய காலம், அந்த காலத்தின் விசேஷம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தார்கள். அவர்கள் அறிந்து கொண்டார்கள், இதுதான் தேவனுடைய திட்டம். பாடுகளின் வழியாக, போராட்டங்களின் வழியாகத்தான் மகிமையான ஆசீர்வாதங்கள் திருச்சபைக்கு, தேவ ஜனங்களுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அறிந்து கொண்ட பின்பு அவர்களுக்கு பாடுகள் ஒரு துச்சமாக இருந்தது. இதே இந்த சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சிலுவை பாடுகளின் நேரங்களிலே ஒரு சீஷர்களும் பக்கத்தில் இல்லை. பயத்தோடு நடுக்கத்தோடு உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பார்த்தார்களானால் தங்கள் ஜீவனையும் கொடுக்க துணிந்தார்கள். எதற்கும் அஞ்சாமல் தைரியமாய், எவ்வளவு தடைகள் மிரட்டல்கள் கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பி பிரகாசித்தார்கள். காரணம், அவர்கள் அறிந்து கொண்டார்கள், கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற பாடுகள், உபத்திரவங்கள் தான் ஒரு பெரிய மகிமையை சுதந்தரிப்பதற்கு பாதையாக இருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, எத்தனையோ பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அது நம்முடைய பாவத்தினால் வருமானால், நம்முடைய புத்தியினத்தினால் வருமானால், அதனாலே பெரிய மகிமை என்று ஒன்றும் இல்லை. திருச்சபைக்காக, தேவனுக்காக, சத்தியத்திற்காக, இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக நீங்கள் சபைக்காக எதையாகிலும் செய்யும் பொழுது, நீங்கள் பாடுகள், பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மகிமையான ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். அன்பானவர்களே, இங்கே ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். பாடுகள், போராட்டங்கள் மத்தியிலே எம்மாவூர் சீஷர்கள் என்ன செய்தார்கள்? ஆதி திருச்சபை என்ன செய்தது? நாம் என்ன செய்கிறோம்? எம்மாவூர் சீஷர்கள் என்ன செய்தார்கள்? ஒருவருக்கொருவர் கலந்து பேசிக்கொண்டே போனார்கள். இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதே. ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசித்து கொண்டு போனார்கள். ஆதி திருச்சபை என்ன செய்தது? தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னார்கள்? வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த பாடுகளை குறித்து என்ன வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? வேதத்தை கருத்தாய் ஆராய்ந்து பார்த்தார்கள், வேதத்தை வாசித்தார்கள், கர்த்தருடைய காரியங்களை குறித்து ஒருவரோடு ஒருவர் கலந்து ஆலோசித்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த காலவெளியிலே நான் ஒன்றை கேட்கிறேன். நாம் வேதத்தை வாசிக்கும் நேரம், குடும்பத்திலோ சபையிலோ ஒருவரோடு ஒருவர் பேசுகிற நேரம், நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிற, தட்டி எழுப்புகிற நேரங்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, மனம் சோர்ந்தவர்களாய் நீங்கள் சபைக்கு வருவீர்கள் அல்லது வேதத்தை எடுத்து வாசிப்பீர்கள். என்ன நடக்கிறது? நீங்கள் சபையை விட்டு செல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த சூழ்நிலைகளிலே தேவனது வல்லமை வெளிப்படும். நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பேன். சத்துருவின் திட்டம் நிறைவேறாது. தேவன் எனக்காய் என்ன வைத்திருக்கிறாரோ அது எனக்கு, என்னுடைய வாழ்வில் நிறைவேறும். ஒரு நம்பிக்கையோடு தைரியமாய் கடந்து செல்லுகிறோம், பலப்படுகிறோம். எம்மாவூர் சீஷர்கள் செய்தது, வேதத்தை குறித்து, கர்த்தருடைய காரியங்களை குறித்து ஒருவரோடு ஒருவர் பேசினார்கள். ஆதி திருச்சபை வேதத்தை எடுத்து வாசித்தது, பக்கங்களை புரட்டி பார்த்தது. இன்றைக்கு குடும்பம், சபை உட்கார்ந்து கொண்டு நாம் பிரச்சனையோ எந்த சூழ்நிலையோ
நாம் பேசுகிற பேச்சுக்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? நாம் கலந்தாலோசிக்கிற அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அன்பானவர்களே, மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் 1 அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள் அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். கணவனாக மனைவியாக உட்கார்ந்து வீட்டின் பிரச்சனை, பிள்ளைகளின் பிரச்சனை நாம் பேசும்பொழுது கர்த்தர் கவனிக்கிறார். இதிலே கர்த்தருடைய காரியம் என்ன இருக்கிறது? வேதத்தை குறித்து என்ன பேசுகிறார்கள்? ஆண்டவர் கவனித்து கேட்கிறார். நண்பர்களாக, சபை மக்களாக, விசுவாசிகளாக ஒருவரோடு ஒருவர் நாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய உரையாடல்களை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். தேவநாம மகிமைக்காக, திருச்சபையின் பக்தி விருத்திக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, தேவனுக்காக செய்ய வேண்டிய கடமைகளுக்காக பேசுகிறார்களா? அல்லது பரிகாசம், நிந்தனை, ஏதாகிலும் கட்டுக்கதை இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறார்களா? ஆண்டவர் கவனித்து கேட்கிறார். கொஞ்சம் என்னோடு கூட கவனியுங்கள். எம்மாவூரிலிருந்து எருசலேம் ஏறத்தாழ 12 கிலோமீட்டர் தொலைவு, 7.5 மைல் தொலைவு. எம்மாவூர் சீஷர்கள் எப்படி போனார்கள்? நடந்து போய் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த 12 கிலோமீட்டர் நடந்து செல்வதற்கு சுமாராக 3-4 மணி நேரம் ஆகும். நம்முடைய நாட்களில் இருக்கிறது போல சாலை அந்த நாட்களில் கிடையாது. 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் வழி பிரயாணம். இந்த 4 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் சீஷர்கள் தங்களுடைய பிரயாணத்தில் ஒருவரோடு ஒருவர் பேசுகிறார்கள். கர்த்தர் அவருடைய பேச்சோடு கூட இணைந்து கொள்ளுகிறார். கவனிங்க, கொஞ்சம் ஒன்றொன்னா கவனிங்க. ஆண்டவர் தானாக வருகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த எம்மாவூர் பாதைக்கு ஓடோடி வருகிறார். இந்த சீஷருடைய உரையாடலில் கலந்து கொள்ளுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளிலே கந்தாகே மந்திரி எத்தியோப்பியா தேசத்திலிருந்து எருசலேமுக்கு கர்த்தரை பணிந்து கொண்டு மறுபடியும் எருசலேமிலிருந்து எத்தியோப்பியாவுக்கு திரும்பி செல்லுகிறார். எருசலேமுக்கு வரும்பொழுது அவர் ஒரு வேதாகம பிரதியை வாங்குகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். ஒரு பெரிய கந்தாகை மந்திரி, ஒரு நாட்டின் நிதி அமைச்சர் திரும்பி செல்லுகிற பிரயாணத்தில் அந்த ஏசாயா புஸ்தகத்தை எடுத்து வாசித்து கொண்டே போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் பிலிப்புவை பார்த்து, நீ ஓடி போய் அந்த ரதத்தில் சேர்ந்து கொள். பிலிப்பு ஓடோடி வந்து அந்த ரதத்தில் சேர்ந்து கொள்கிறான். கர்த்தர் கவனிக்கிறார். தெசலோனிக்கே பட்டணம், பெரோயா பட்டணம். இந்த பட்டணத்தை ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறது, தெசலோனிக்கே சபையில் இருக்கிற விசுவாசிகளை காட்டிலும் பெரோயா பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகள் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆதலால் 2 சபைகளை ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறது, தெசலோனிக்கே திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளை காட்டிலும் பெரோயா பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள் தரமானவர்களாக, அந்த விசுவாசிகளுடைய குடும்பங்கள் தரமானதாக இருக்கிறது. காரணம் என்ன? வேதத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். இது மாதிரி பல சம்பவங்களை எடுத்துட்டு போயிட்டே இருக்க முடியும். தாவீது சொல்லுகிறான், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், அப்புறமா பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம், தாவீது போன காரியெல்லாம் ஜெயமாய் முடிந்ததுன்னு வேதம் சொல்லுதுங்க. தாவீது வர வர விருத்தி அடைந்தான்னு அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்குங்க. காரணம் என்ன? இவங்களுடைய தனிப்பட்ட நேரங்கள், இவர்கள் குடும்பமாய் கணவன் மனைவியாய் கூடின நேரங்கள், இவருடைய பிரயாண நேரங்கள், இந்த நேரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு இடம் கொடுத்தார்கள். உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுடைய ஃபைனான்ஸோ உங்களுடைய பிள்ளைகளோ எந்த காரியத்தையோ டிஸ்கஸ் பண்ணாலும் அந்த காரியத்தில் என்ன பண்ணிடுங்க, வேத வசனங்களை உள்ளே கொண்டு வந்துருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வந்து வசனத்தை அடிப்படையாக வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், பேசி பாருங்கள். கர்த்தர் அந்த கான்வர்சேஷனில், அந்த உரையாடலில் கூட வந்து கலந்து கொள்வார்.
கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்காக, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக, பேசுகிறவர்களுக்காக ஒரு புஸ்தகத்தையே கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த புஸ்தகத்தில் உங்கள் பேர், என்னுடைய பேர் இருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, கொஞ்சம் நம்முடைய வீட்டுக்குள்ள, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஃபெல்லோஷிப்புக்குள்ள, விசுவாசிகள் நம்ம ஒருவர் சந்திக்கும் போது அந்த உரையாடல்களுக்குள்ள நாமளே கொஞ்சம் செக் அவுட் பண்ணுவோம். கர்த்தர் நம்ம பேச்சில் மகிமைப்படுறாரா? அது குடும்பமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், கர்த்தர் அந்த இடத்துல சந்தோஷப்படுறாரா? உங்கள் பேச்சில் அவரும் வந்து இணைந்து கொள்ள விருப்பப்படுகிறாரா? சரி, இன்னொரு சப்ஜெக்டை நான் இங்கே கொண்டு வருகிறேன். எம்மாவூர் சீஷர்கள் பேசிக்கொண்டு போனார்கள். தெளிவாகவே இல்லைங்க, கன்ஃபியூஸ், குழப்பத்தோடு பேசிட்டு போகிறாங்க. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இவ்வளோ பாடுகள் இந்த நாட்களில்? இந்த கண்ணீர், பாடுகள், பிரச்சனைகள் அவர்களுக்கு குழப்பமாக இருந்தது. ஆனாலும் அந்த குழப்பம், அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே தேவனுடைய காரியங்களை குறித்து பேச ஆரம்பித்தார்கள். கந்தகை மந்திரி, பெரிய நிதி அமைச்சர், எவ்வளோ படிச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு தேசத்துக்கு நிதி அமைச்சராக இருக்கணும்னா எவ்வளோ அவன் படிச்சிருக்கணும். பைபிளை படிக்கிறான், விளங்கலை. ஏசாயா தீர்க்கதரிசியை படிக்கிறான், அவருக்கு ஒன்றுமே புரியல. இந்த வசனங்கள் யாரை குறித்து சொல்லியிருக்கிறார், தம்மை குறித்தா அல்லது வேறொருவரை குறித்தா, ஒன்றுமே விளங்கலை. ஆனாலும் விளங்கலைன்றதுக்காக புக்கை மூடி வச்சில்ல, பைபிளை தூக்கி மூடி வச்சில்ல. புரியலப்பா, ஆனாலும் சரி இதை தொடர்ந்து நான் படிக்கிறேன். ரத பிரயாணத்தில் அந்த வேதத்தை, புரியாத வேதத்தையும் தொடர்ந்து படிக்கிறார். கர்த்தர் ஆள் அனுப்பினார். உங்களுடைய குழப்பம், உங்களுக்கு சில சூழ்நிலைகள் புரியல, கஷ்டம், கவலைகள். அன்பானவர்களே, எத்தனை பேர்கிட்ட போய் உக்காந்து பேசி பாருங்க, உங்கள் பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். சொல்ல போனால் நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போகும். கொஞ்சம் தேவ சமூகத்தில் உட்காருங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை கொஞ்சம் உங்கள் பிரச்சனைக்குள்ள இழுங்க. அந்த குழப்பத்தில், அந்த கவலையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொஞ்சம் உள்ளே கொண்டு வாங்க. ஆண்டவர் உங்ககிட்ட வருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, மனித ஆலோசனைகள், ஆண்டவரே, அப்பா, நாங்கள் நாடுகிறோம் எத்தனையோ காரியங்களை, ஆனால் நீர் சொல்லுகிறீர், உன்மேல் நான் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். ஒருவேளை உனக்கு புரியலன்னா கூட, நீ குழப்பமா கவலையா இருந்தியன்னா கூட, உன்னை கரம் பிடித்து நான் நடத்துவேன். நீ பேசும் பொழுது, நீ யோசிக்கும் பொழுது, அந்த சிந்தனைகளில், அந்த பேச்சுக்களில் கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து அங்கே காணப்படுமானால் ஆண்டவர் அங்கே வந்து விடுவார். அன்பானவர்களே, எங்கே கர்த்தருக்கான வைராக்கியம் இருக்கிறதோ, அவருடைய நாமத்திற்கான தியானம் இருக்கிறதோ, அர்ப்பணிப்பு இருக்கிறதோ, அங்கே கர்த்தருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம் வெளிப்படும். அல்லேலூயா. நமது வீடு, நமது சபை, ஆண்டவர் நம்மோடு கூட இணைந்து கொள்வாராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. 1000 சொந்தங்கள் வீட்டுக்கு வந்து போனாலும், எத்தனை ஃப்ரெண்ட்ஷிப்பு, எத்தனை ஃபெல்லோஷிப் வச்சாலும், கர்த்தர் அங்கே நடுவ நிற்கலன்னா எல்லாமே வீணு, வியர்த்தம் தான். அல்லேலூயா. ஒருத்தர் உங்க கூட இல்லையா? உங்க சிந்தனையில் அப்படியே வேத வசனத்தை பிடிங்க, ஆண்டவரை இழுத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் மத்தியில் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடக்கிறீர்கள். அந்த துக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவங்களுடைய முகம் ரொம்ப வாடி போய் இருக்கிறது. ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை சந்திப்பதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அந்த முகங்கள் எல்லாம் பிரகாசமாக இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு, மரணம், அவருடைய இருதயத்தில் மிக பெரும் துக்கம். சில நாட்களில் அவருடைய முகம் ரொம்ப வாடி போயிடுச்சு, கவலையாக இருக்கிறாங்க. அன்பானவர்களே, ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். உங்கள் மத்தியில் ஊழியக்காரன் நான் நிற்கிறேன். நான் சில நேரம் ரொம்ப உடஞ்சி போன உள்ளத்தோடு கூட நான் இருந்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோகமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மிக கவலையோடு, பாரத்தோடு கூட நான் இருந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய சிந்தனைகளில், என்னுடைய யோசனைகளில், என்னுடைய தியானங்களில்
எப்படியாவது தேவ சமூகத்தை, தேவனுடைய வார்த்தைகளை இழுத்து பிடித்து கொள்வதுண்டு. ஊழியம், குடும்பம், எதிர்காலம், பிள்ளைகள், காரியங்கள் எதையானாலும் வசனத்தை கொஞ்சம் இழுத்து கொண்டு வந்துடும். எல்லாவற்றிலும் நமக்கு எது தான் முக்கியம்? வேத வசனங்கள் தான் முக்கியம், தேவ சமூகம்தான் முக்கியம். அதனால் கவலையோடு கூட நீங்கள் நடந்து செல்லுகிறீர்களே அப்படின்னு ஆண்டவர் பக்கத்தில் வரார். இப்பயும் அருமையானவர்களே, உங்களுடைய இருதயத்தின் பாரங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நாம் நெருக்கப்படும் பொழுது அவரும் நெருக்கப்படுகிறார். மரியாள், மார்த்தாள் கண்ணீர் விட்டு அழும் பொழுது இயேசுவும் கண்ணீர் விட்டு அழுதார். உங்கள் கண்ணீருக்கு சொந்த பந்தங்கள் மற்றவர் வேண்டுமானாலும் அந்நியராக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அந்நியராக இருக்கவே மாட்டார். உங்களுடைய நெருக்கங்களில் அவரும் நெருக்கப்படுவார். நீங்கள் கண்ணீர் விடும் பொழுது அவரும் கலங்குவார், பக்கத்தில் வருவார். எதற்காக கவலையோடு இருக்கிறீர்கள்? என்ன பேசுகிறீர்கள்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சகோதரனை, சகோதரியே, எம்மாவூர் சீஷர்கள் என்ன பேசிக்கொண்டு போகிறார்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து போய்விட்டாரே, அவரோடு கூட இருந்த பொழுது 3 வேளை ருசியான ஆகாரம், போகிற இடத்துலலாம் நல்ல ஸ்நாக்ஸ். ஒருவேளை ஒரு சில இடத்துல ஸ்நாக்ஸே இல்லை, ஒரு 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. கர்த்தர் கையை வச்சார்னா அப்படியே நிரம்பி வழியுது. சாப்பாட்டுக்கு ஒரு குறையும் இல்லை. ஏதாவது தேவை, பண தேவை, சரீர சுகத்தில் தேவை, கர்த்தர் கையை வச்சார்னா தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுது, ஒரு குறையும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரம் இல்லை, போகிற இடத்துலலாம் நல்ல வரவேற்பு. ஓ, இவங்க இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களா, வாங்க வாங்க வாங்க. இயேசுவுக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பை அப்படியே சீஷர்களுக்கும் போகிற இடத்துலலாம் வரவேற்பு. இப்போ இயேசு மரிச்சிட்டார், என்ன சாப்பிட போகிறோம்? தேவைக்கு யார்கிட்ட கையேந்த போகிறோம்? அல்லது இனி நமக்கு மரியாதை இருக்குமா? இதை பேசிட்டு போனாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அந்த வசனங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். எதை குறிச்சுப்பா பேசுகிறீங்க? ஆண்டவர் கேட்குறார், கவலையோடு நீங்கள் என்ன பேசுகிறீங்க? அவர் அந்நியர் நினச்சிட்டு பேசுகிறாங்க. நீர் உமக்கு ஒன்றும் தெரியலையா? கிறிஸ்து எவ்வளோ பாடுபட்டார், இப்படியெல்லாம் நடந்தது என்று ஆவிக்குரிய காரியங்களை, தேவனுடைய காரியங்களை ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு போகிறார்கள். இனி திருச்சபைக்கு எப்படி சொல்லுவது? இனி எங்கே நான் போய் ஜெபம் பண்ணுவது? நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிங்கள் என்று சொன்னாரே, எப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பது? எங்கே போவது? அவருடைய உள்ளங்களில் பலவிதமான கவலை. கர்த்தருக்குரிய சிந்தனை சாப்பாட்டுக்குரியதோ, பணத்துக்குரியதோ, உலகத்துக்குரியதோ கிடையாது. ஆண்டவரை குறித்து பேசிட்டு போகிறாங்க. அவரை நினைக்க அவருடைய வார்த்தை, அவருடைய காரியங்களை சிந்திக்க ஆண்டவர் இணைந்து விடுவார். உங்கள் இருதயத்தில் எப்பொழுதுமே உலக காரியங்களை குறித்தே கவலையா அன்பானவர்களே? ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பாரப்பட்டதுண்டா? பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது, என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்ல வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல கல்யாணம் ஆகணும், இந்த ஜெபம் மாத்திரம்தான் இருக்குதா? என் பிள்ளை பரிசுத்தமாக வாழணும், ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறான், என் பிள்ளை ஞானஸ்தானம் எடுக்கணும், அவன் உமக்கு பிரியமா அவனை நீர் படைச்சீர், எனக்கு மகளா நீர் கொடுத்தீர் ஆண்டவரே, அவன் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கணும், அவன் உமக்கு உண்மையாக இருக்கணும். இப்படி ஏதாவது ஜெபம் இருக்கிறதா? உலக காரியங்கள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வேலை, நம்முடைய எத்தனையோ சூழ்நிலைகள், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது, என்னுடைய பிரச்சனையை தீர்க்கும் பொழுது, எனக்கு வேலையை கொடுக்கும் பொழுது, எனக்கு வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது, நான் உம்முடைய நாமத்தை கனப்படுத்துவேன், உமக்கு உண்மையாக இருப்பேன். அப்படி கர்த்தரை அந்த பிரச்சனைகளுக்குள்ளே இழுத்து வச்சு ஜெபம் பண்ணுறீங்களா? இல்லை எப்பொழுதுமே உலக காரியங்கள் மாத்திரம்தான் உங்களுடைய இருதயத்தில் பாரமாக இருக்கிறதா? அப்படி இருக்குமானால் அன்பானவர்களே, உங்களால் அந்த பாதிப்பிலிருந்து, வருத்தத்திலிருந்து, மன துயரத்திலிருந்து உங்களால் மீண்டு வரவே முடியாது. ஆண்டவர் உங்களை தட்டி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுடைய பாரத்தில் உங்கள் பக்கத்தில் வர, உங்களோடு கூட பேச, உங்களை பலப்படுத்த அவர் விரும்புகிறார். ஆனால் அவர் கேட்கிறார், என்ன பேசுகிறீர்கள், என்ன யோசிக்கிறீர்கள்? மகதலேனா மரியாள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் உயிர்த்தெழுந்தார். நேரம் இல்லாததுனால நான் வசனங்களை வைக்காமல் நேராக கடந்து போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் அதிகாலையில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஆனால் மகதலேனா மரியாளுக்கோ தெரியாது இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று. அவள் என்ன செய்கிறாள்? தூப வர்க்கமிட அவள் தன்னோடு கூட சில சகோதரிகளை அழைத்து கொண்டு கல்லறைக்கு போகிறாள்.
கல்லறைக்கு போகும் பொழுது பார்த்தால் அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டு இருக்கிறது. கல்லறையில் பார்த்தால் அவருடைய சரீரம் காணப்படவில்லை. இன்னொரு சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், அந்த புரட்டி தள்ளப்பட்ட கல்லுக்கு மேலாக தூதன் உட்கார்ந்து கொண்டு, நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார். நீங்கள் போய் அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். ஓடி ஓடி வருகிறார்கள் அந்த சகோதரிகள். சீஷரிடத்தில் சொல்லுகிறார்கள், நாங்கள் கல்லறைக்கு சென்றோம், கல் புரட்டி தள்ளப்பட்டு இருக்கிறது, தூதர்கள் இப்படி சொன்னார்கள். உடனே சீஷர்கள் ஓடோடி வந்து பார்க்கும் பொழுது கல்லறை வெறுமையாக இருக்கிறது. அந்த சீலைகள் எல்லாம் ஒரு ஓரமாக இருக்கிறது, சரீரத்தை காணவில்லை. வருகிறார்கள், பார்க்கிறார்கள், துக்கத்தோடு சீஷர்கள் போய்விடுகிறார்கள். நடக்கிற சம்பவத்தை கவனியுங்கள். வருகிறார்கள், போய்விட்டார்கள். ஆனால் மகதலேனா மரியாள் திரும்பி போகவில்லை. கல்லறைக்கு பக்கத்திலேயே நின்று அழுது கொண்டிருக்கிறாள். யாரோ இயேசுவின் சரீரத்தை தூக்கி போய்விட்டு இருக்கிறார்கள். எங்கேயாவது ஆண்டவருடைய சரீரம் தென்படுமானால் நான் அவரை சுமந்து கொண்டு வந்து விடுவேன். யாரோ என்று மகதலேனா மரியாள் ரோம் வீரர்களை குறித்து அல்லது இயேசுவுக்கு விரோதமாக எழும்பின கூட்டத்தை குறித்து யோசிக்கிறாள். ஏதோ நடந்திருக்கிறது, அறிந்து கொண்டிருக்கிறாள், ஆண்டவரை காணவில்லையே. அன்பானவர்களே, மரண வீடுகளிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த கடைசியில் மரணத்தை, அந்த சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் செய்வார்கள். மரித்த நாளிலிருந்து கூட இருந்தாலும், இரவு பகல் தூங்காமல் கூட கண் விழிச்சிட்டு இருந்தாலும், இல்லைன்னா அடக்க நேரத்தில் கூட இருந்தாலும், எப்போ அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணி முடிக்கிறாங்களோ, அடக்கம் பண்ணி முடித்த அடுத்த செகண்ட் வேகமாக எல்லோரும் என்ன பண்ணிடுவாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க. குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு அவங்க வேலையில் போயிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துலையே அங்கேயே நின்றுட்டுருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் நேசித்தவர்கள், மரித்து போனவர்களை ரொம்பவும் நேசித்தவங்க டக்குன்னு வரமாட்டாங்க. அங்கேயே நின்றுட்டு அந்த நினைவுகளில், சிந்தனைகளில் அங்கே நின்று கண் கலங்க நின்றுட்டுருப்பாங்க. மரியாள் வீட்டுக்கு திரும்பி வந்துடல, அந்த கல்லறை பக்கமே நின்று அழுது கொண்டு இருக்கிறாள். ஆண்டவர் வருகிறார். மரியாளே, ஏன் அழுகிறாய்? பட்சமாய் விசாரிக்கிறார். விசாரிப்பது ஆண்டவர்னு தெரியவில்லை. மரியாள் சொல்லுகிற வேலைக்காரர் என்று நினைத்து கொண்டு, அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை, அவருடைய சரீரமும் இல்லை, அவருடைய சரீரம் எங்கேயாகிலும் தென்பட்டால் எனக்கு சொல்லுங்கள், நான் சுமந்து கொண்டு போய் விடுகிறேன். அப்போது அங்கே நின்று அழுது கொண்டிருக்கிற ஆள், அவருடைய சிந்தனையில் ஆண்டவரை குறித்த சிந்தனை, அவர் மீது வைத்த அன்பு. மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்த இயேசு முதலாவது அவர் செய்ய வேண்டிய கடமை பிதாவை சந்திக்க வேண்டும். மரணத்தை ஜெயித்து பிதாவை சந்தித்த பின்பு அதற்கடுத்துதான் சீஷர்களை சந்திக்க வேண்டும். பிதாவினிடத்தில் போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் மரியாள் கிட்ட வர்றார். மரியாளே, ஏன் அழுகிறாய்? கவனியுங்கள் அருமையானவர்களே, எம்மா ஊரில் சீஷர்கள் 2 பேர், ஆனால் கல்லறை அருகிலே ஒரே ஒரு பெண், மரியாள். நீங்கள் தனியாக இருக்கிறீங்களோ, நீங்கள் 2 பேரா குடும்பமாக எப்படி இருக்கிறீங்களோ, உங்களுடைய நினைவுகளில், உங்களுடைய சிந்தனைகளில், உங்களுடைய வாஞ்சைகளில், உங்களுடைய பாரங்களில் தேவனுடைய காரியங்கள் காணப்படுமானால் கர்த்தர் உங்களை விட்டு தூரமாய் போய்விடவே மாட்டார், உங்கள் பக்கத்தில் வந்து விடுவார். அதனால் உங்களிடத்தில் நான் அன்பாய் கேட்கிறேன். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலே தான் நான் உட்பட நாம் அனைவரும் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரே ஒருவர் கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா. வழிகள் வாசல்கள் திறந்து விட்டது என்பதினாலே நீங்கள் தேவனை மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் தீர்ந்தாலும் கர்த்தரை எப்பொழுதும் உங்கள் பக்கத்தில் வைத்திருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அன்பானவர்களே, ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்தான் தாவீது. ஆண்டவர் அவனை அபிஷேகித்தார், அவனை இஸ்ரவேலின் மீது ராஜாவாக்கினார். சாதாரணமான ஒரு பாத்திரமாக இருந்தான். குடும்பம் மதிக்கவில்லை, திரும்புகிற பக்கமெல்லாம் பிரச்சனை. அவனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார், இஸ்ரவேலின் மீது ராஜாவாக்கினார். ராஜாக்களுக்குன்னு ஸ்பெஷல் வீடுகள் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாவே, இன்றைக்கு வெயில் காலத்தில் நம்ம ஏசி போட்டு வச்சுருக்கிறோம் வீட்டில். ஆனால் அந்த ராஜாக்களின் அரண்மனையில் ஏர் கண்டிஷனெல்லாம் இருக்காது. ஆனால் அந்த ராஜ அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சாவே அப்படி குளிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா கேதுரு மரங்களனால் கட்ட வச்சுருப்பாங்க. அரண்மனைக்கு போகிறாரு தாவீது, படுத்துட்ருக்கிறார். அவருடைய இருதயத்தில் ஒரு சிந்தனை,
காட்டில் வனாந்திரத்தில் வெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்ட என்ன கடவுள் ஆசீர்வதிச்சாரே, தோத்துறோன்னு இல்லை. அவனுடைய இருதயத்தில் ஒரு சிந்தனை, ஆண்டவரே ஆடுகளுக்கு பின்னாடி இருந்த எண்ணெய் இவ்வளோ அழகான வீட்டுக்குள்ளே, குளிர்ச்சியான வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறீர். நான் சொகுசாக தூங்கிறதுக்காக அல்ல, இந்த இடத்துலேருந்து சிந்திக்கிறேன். எனக்கு இவ்வளோ அழகான ஒரு வீடு, ஆனால் உம்முடைய உடன்படிக்கை பெட்டி சாதாரண திரைச்சிலைகளுக்கு மத்தியில் இருக்கிறதே. ஆண்டவரே, எனக்கே அழிந்து போகிற எனக்கே இந்த வீடு என்றால், நிலையான உம்முடைய வீடு, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய அந்த ஆலயம், உடன்படிக்கை பெட்டி எவ்வளவு மகிமையான இடத்தில் இருக்க வேண்டும். ஒரு சிந்தனை பாரம், கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து. அப்படியே நாத்தான் தீர்க்கதரிசி வரான். அன்றைக்கி நைட்டே நாத்தான் தீர்க்கதரிசி வந்துட்டான். ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறார், போ என் மகன்கிட்ட போய் பேசு. நாத்தான் தீர்க்கதரிசி வரான், நீர் உம்முடைய இருதயத்தில் ஆண்டவரை குறித்து யோசிக்கிறபடியெல்லாம் செய்யும். இன்னொன்றையும் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், ஆடுகளுக்கு பின்னாடி கண்ணீரோடு வெறுமையோடு திரிந்த உன்னை நான் அரசனாக்கினேன். நீ என்னை நினைக்கிறாய், அதனால் உன்னுடைய சந்ததியை நான் நினைப்பேன். உன்னுடைய தலைமுறைய சிங்காசனத்தில் இருக்கும். உனக்கு ஒரு நிலையான சிங்காசனத்தை நான் கொடுப்பேன். அந்த சிங்காசனத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். தாவீதின் குமார் என்று அழைக்கப்பட்டு நித்திய சிங்காசனத்தை உடையவராய் வந்து அமர்ந்தார். எதற்கு நான் இதையெல்லாம் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அன்பானவர்களே? தேவனை குறித்த வாஞ்சை தாகம் எங்கே உண்டோ, தேவனை குறித்த சிந்தனை பேச்சு எங்கே உண்டோ, அங்கே ஆண்டவர் கடந்து வந்து விடுகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், துக்கத்தோடு இருந்த சீஷர்கள், அழுது கொண்டிருந்த மரியாள் போய்விடவில்லை, பக்கத்தில் நிற்கிறார். இன்றைக்கும் உங்கள் பக்கத்தில் ஆண்டவர் வர விருப்பப்படுகிறார். உங்கள் பிரச்சனைகளை மாற்ற விருப்பப்படுகிறார். தாவீது, மரியாள், எம்மோர் சீஷர்கள், இவருடைய பின்னாட்களை கவனித்து பார்ப்பீர்களானால் கர்த்தர் மகிமையை ஆசீர்வதித்தார். ஆவிக்குரிய காரியங்களில் கவனம் செலுத்தினவர்களை இம்மைக்குரிய காரியங்களிலும் உயர்த்தினார், நன்மையினால் நிரப்பினார். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? உங்களுடைய இருதயத்தில் கொஞ்சம் உலக பிரச்சனைகள், குடும்பம், வேலை, இவைகளையே உங்கள் மனம் சிந்தித்து கொண்டிராமல் தேவனுக்காக, திருச்சபைக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக என்கிற ஆழமான அர்ப்பணிப்பு உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்திற்குள்ளையும் நீங்கள் கொண்டு வாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏசாயாவின் புஸ்தகம் 64 அதிகாரம் 4-5 தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம். 2 விதமான கூட்டத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். 64 அதிகாரத்தில் 4-5 2 விதமான கூட்டம். ஒன்று, உமக்கு காத்திருக்கிற கூட்டம், மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிற, உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிற கூட்டம். அது ஒரு கூட்டம். இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறது பாருங்கள், அவர்கள் எப்பொழுதும் பாவம் செய்கிற கூட்டம். தேவனை குறித்தோ தேவனுடைய காரியங்களை குறித்தோ யோசிக்காத, சிந்திக்காத ஒரு கூட்டம். கடும் கோபம் கொண்டிருக்கிறீர் அப்படின்னு தேவனையே சிந்திக்காத கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் காத்திருக்கிறவர்கள், மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்கள், தங்களுடைய வழிகளில் கர்த்தரை நினைக்கிறவர்கள், இவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். கவனிக்கிறீர்களா பிரியமானவர்களே? 2 கூட்டம். ஆண்டவர் சந்திக்கிற தேவன், நீர் அவர்களை சந்திக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. எம்மாவூர் சீஷர்களை ஆண்டவர் வந்து சந்திச்சார், மரியாளை வந்து சந்திச்சார், கந்தாகே மந்திரி பிலிப்பு அனுப்பி சந்திச்சார், தாவீது நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி சந்தித்தார். சந்திக்கிற தேவன். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், நீங்கள் கர்த்தருக்காக நின்று பாருங்க, உங்களுடைய சூழ்நிலைகளில் கர்த்தர் உங்களுக்காக நிற்பதை நீங்கள் பார்ப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதே சமயம் உலக காரியம், பாவம், இதே நம்ம நினைத்து கொண்டு, இதே நம்முடைய இருதயத்தில் வாழ்க்கையில் யோசித்து கொண்டு வந்தோம்னா, தேவரீர்
கடுங்கோபம் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். காலவெளியிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. பாடுகள் போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை தான் தாவீது, மரியாள், எம்மாவூர் சீஷர்கள் இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை. ஆனால் இவருடைய இருதயத்தில் இருந்த பாரம், கவலை, சிந்தனை, ஜெபம் எல்லாம் உலக காரியங்களை குறித்தல்ல, தேவனை குறித்து, தேவனது ஜனங்களை குறித்து, தேவனது திருச்சபை குறித்து, தேவனது நாமம் மகிமைப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு. ஆதலால் கர்த்தர் அவர்களை சந்திக்க வந்தார். நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். பிரியமானவர்களே, ரட்சிப்பின் பணிக்காக தேவன் தந்த விலை கிரயத்தை சரியாக புரிந்து கொண்டால்தான் ரட்சிப்பினால் உண்டாகும் சந்தோஷத்தை நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இந்த ரட்சிப்புக்காக தேவன் தந்த விலை கிரயம் என்ன? தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக அனுப்பி தந்தார். பாடுகள், உபத்திரவங்கள் வழியாகத்தான் இந்த ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ரட்சிப்புக்காக தேவன் கொடுத்த விலையை, அந்த வேல்யூ, அதை சரியா அறிந்திருக்கிறவர்கள் தான் ரட்சிப்பினால் உண்டாகிற சந்தோஷத்தை முழுவதுமாய் அனுபவிக்க முடியும். ஆண்டவர் சிந்திய இரத்தத்தை, அந்த விலைக்கிரயத்தை அலட்சியமாய் நினைக்கிறவர்கள் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக சுதந்திரிக்க முடியாது. நாம் சந்தித்து கொண்டிருக்கிற பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகளின் நோக்கத்தை சரியாய் நாம் விளங்கிக் கொள்வோமானால் நமக்காய் வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாய் இருக்கிறார். அவர் பாடுகளின் வழியாக மகிமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தார். எம்மாவூர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் மகிமை அடையும் வேண்டியதில்லையா என்று. ஆதி திருச்சபை ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கற்றுக் கொடுத்தார். இத்தனை பாடு பிரச்சனைகள் ஏன் என்று சபை மக்கள் கண்ணீரோடு கேட்கும்போது கிறிஸ்து பாடுபட்டு மகிமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த அதே பாதையைத்தான் திருச்சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய மனதில் எது பெரிதாய் தெரிகிறது? பாடுகள், பிரச்சனைகள் பெரிதாய் தெரிகிறதா, அல்லது தேவனது மகிமையான ஆசீர்வாதம் பெரிதாக தெரிகிறதா? தேவனது மகிமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிதாய் தெரியுமானால் பாடுகள், பிரச்சனைகளை நீங்கள் துச்சமாய் நீங்கள் நினைப்பீர்கள். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நீங்கள், கொஞ்ச காலம், அந்த பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அது லிட்டில், கொஞ்சம். ஆனால் நீங்கள் பெறப்போகிற ஆசீர்வாதம், மகிமை எப்படிப்பட்டது? நித்திய கனம் நிறைந்தது, வேல்யூ அதிகம். எது வேல்யூ அதிகம் அன்பானவர்களே? நீங்க சந்திக்கிற பாடு, பிரச்சனை வேல்யூ அதிகமா? இல்லை இல்லை, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற பிரதிபலன் அதிகம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. அந்த மகிமையை நீங்கள் வேல்யூவை கரெக்டாக போட்டுட்டீங்கன்னா இந்த பாடுகள், பிரச்சனைகளை நீங்கள் சர்வசாதாரணமாக கடந்து போயிடுவீங்க. நம்முடைய பிள்ளைகளை மேற்படிப்புக்கு, காலேஜுக்கு அனுப்புகிறோம், ஏதாவது ஒரு பாண்ட், ஏதாவது ஒரு ட்ரைனிங் டைமுக்கு அனுப்புகிறோம். அந்த அந்த படிக்கிற காலகட்டம், அந்த ட்ரைனிங் காலகட்டம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அந்த 3 வருஷம், அந்த 4 வருஷம், அந்த நாட்களை அவங்க ரொம்ப பாரமாக நினச்சாங்கன்னா பிரகாசமான எதிர்காலம் அவங்களுக்கு இருக்காது. ஓ, இந்த பாடு, இந்த பிரச்சனை தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு உயர்வை கொண்டு வரப்போகுது அப்படின்னு அந்த பாடுகளை, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா வேலையில், வாழ்க்கையில் பிரகாசிக்க ஆரம்பிப்பாங்க. சாதாரண உலக காரியத்துக்கே இப்படின்னா ஆவிக்குரிய காரியத்தை சுலபமாக ஆண்டவர் தூக்கி கொடுத்துருவாரா? கர்த்தர் உங்களுக்காக பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இம்மைக்காக, உலக காரியங்களுக்காகவே இத்தனை ஆண்டவரே சில கஷ்டங்கள் பட்டால்தான் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும் என்ற நிலை இருக்கும் பொழுது எங்களுக்காய் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, அந்த மகிமையான பிரகாசமான ஆசீர்வாதங்கள், இதை சுலபத்தில் நீர் தூக்கி கொடுக்கறதில்ல கிடையாது. ஆண்டவரே, சில ஆண்டவரே பரீட்சைகளை வைக்கிறீர், சில பாடுகள், போராட்டங்கள், உபத்திரவங்களை அனுமதிக்கிறீர். இவைகளில் நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும், இவைகளில் நாங்கள் பாத்திரவான்களாக உமக்கு முன்பதாக நிற்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நிச்சயமாய் நாம் நம்முடைய சிந்தனைகளில், நம்முடைய அர்ப்பணிப்புகளில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்றால் வரப்போகிற ஆசீர்வாதத்தை ஒருவராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. தாவீதுக்கோ, திருச்சபைக்கோ எத்தனை எதிர்ப்புகள், தடைகள் எழும்பி வந்தாலும் அவர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை.
அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை யாராலும் பறிக்க முடியவில்லை. இறுதியாக உங்களுக்கு ஒரு வேத பகுதியை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள், சேர்ந்து வாசிக்க போகிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். முழங்காற்படியிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி நாம் பொறுமையோடு கூட ஓட வேண்டும். இயேசுவை நோக்கி என்றால் இயேசுவானவர் எப்படி ஓடினார்? பாடுகள் போராட்டங்களின் வழியாய் மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்தித்தார். இவ்விதமாய் கிறிஸ்து பாடுபடவும் மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று எம்மாவூர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆதி திருச்சபைக்கு கற்றுக் கொடுத்தார். சோர்ந்து போயிருந்த மக்கள் பலன் கொள்ள ஆரம்பித்தார்கள். பாடுகளை பிரச்சனைகளை துச்சமாக எண்ணினார்கள். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆரம்பித்தார்கள். தேவனுக்காக, சத்தியத்திற்காக, சபைக்காக, அழிந்து போகிற மக்களுக்காக அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். அன்பான சகோதரனை சகோதரியே, முழங்காற்படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய உலக காரியங்கள், என்னுடைய குடும்ப பிரச்சனைகள், என்னுடைய ஆண்டவரே அப்பா பிள்ளைகளின் காரியங்கள், இதையே சதா யோசித்து யோசித்து ஒரு பலவீனமாய் நான் போய்விடக்கூடாதப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்கிற நீர் கடும் கோபம் கொள்ளுகிற அந்த இரண்டாவது கூட்டத்தாராக நாங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்கள், கரங்களை தட்டி அல்லேலூயா உமக்கு காத்திருக்கிறவர்கள், ஆண்டவரே உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்கள், இவர்களை நீர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவர், நீர் எங்களை சந்திப்பீராக. ஆண்டவர், எங்களுடைய வீட்டில் சந்திப்பீராக, எங்களுடைய நெருக்கங்களில் சந்திப்பீராக, எங்களுடைய கண்ணீர் கவலைகளில் சந்திப்பீராக. உலக வேண்மனா எங்களை தனியாக விட்டுட்டு போயிடும் ஆண்டவரே. ஆண்டவரே, நெருக்கமான நேரத்தில் மனுஷன் வேண்மனா தூரமாக நிற்பான் ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் எங்கள் பக்கத்தில் வருகிற தேவன். கரங்களை நல்லா தட்டி அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த மகிமையான சந்தோஷத்தின் வேல்யூ அதை கணக்கிட்டு பார்த்தார். சிலுவையினால் வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகளை கணக்கிட்டு பார்த்தார். சிலுவை பாடு வேதனை அவருக்கு பெரிதாக தெரியவில்லை. அந்த மகிமையான ஆசீர்வாதம், தேவன் வைத்திருக்கிற அந்த உயர்ந்த மேன்மைகள், அதுவே பெரிதாய் தெரிந்தது. என் அன்பு சகோதரனை சகோதரியே, உன்னுடைய மனம் கணக்குகளை போடட்டும். உன் வீடு, உன் வேலை, உன் வாழ்க்கை, பலவிதமான பாடுகள், போராட்டங்கள் நீ சந்தித்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மேன்மையானது. அல்லேலூயா. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். எவ்வளவு கவலை இருந்தாலும், எவ்வளவு கண்ணீர் இருந்தாலும், எவ்வளவு பாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் நான் கர்த்தருக்காக நிற்பேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக சபையை தேடி ஓடி வருவேன். சத்தியத்துக்காக நான் நிற்பேன். அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டது போல சிலராவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற பாரத்தில் நான் ஆத்தும பாரத்தில் ஊழியம் செய்வேன். அல்லேலூயா. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஆமென். ஆண்டவரே, உமக்காக நான் நிற்கும் போது எனக்காக நீர் நிற்பீர் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்காக நான் செயல்படும் பொழுது எனக்காக நீர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. அல்லேலூயா. ஆதலால் இளைப்புள்ளவர்களாய் நாம் சோர்ந்து போகாதபடி நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நினைத்து பார்க்க வேண்டும். அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். கொஞ்சம் ரெண்டு கரங்களை உயர்த்தி, சகோதரனே சகோதரி, கொஞ்ச கால பாடுகள்,
மனிதனால் சத்துருவால் நீங்கள் சந்திக்கிற கண்ணீர் வேதனைகள், கொஞ்ச காலப்பாடுகள், கர்த்தருக்குள் வைராக்கியமாய் நில்லுங்கள். கிறிஸ்து பாடுபட்டார், மகிமையில் பிரவேசித்தார். அல்லேலூயா. ஆதி திருச்சபை பாடுபட்டது, மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொண்டது. இதோ நீங்களும் பாடுகளுக்கு மத்தியிலே, போராட்டங்கள் உபத்திரவங்களுக்கு மத்தியிலே கர்த்தருக்காக நில்லுங்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கரங்களை நல்ல தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் ஜாஷுவா பிரான்சிஸ் அவர்கள் இறுதி ஜெபத்தில் நடத்துவார்கள். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளை எம்மை உமது கிருபைக்கு அடியில் கொண்டு வந்ததுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உயிர் தெழுந்த நாளிலும் உம்மை துதிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ மக்களுக்கு மத்தியில் எங்களுக்கு இந்த சபையில் ஒன்று கூடிய இந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உலக சமாதானம் இல்லாத சமயத்திலும் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உம்மை ஸ்தோத்தரிக்கும் நிம்மதியையும் கொடுத்து எங்களது ஜீவனை பலனையும் முழுவதுமாய் கொடுத்து உமது கரங்களில் கொண்டு வந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கும் ஆண்டவரே. பொறுப்பெடுத்து கொண்டு ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே. உமது ஆலயத்துக்கு வர முடியாத மக்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் உமது கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதித்துள்ளோம் ஆண்டவரே. பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆகியும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களும் நாளை ஆராதனை வர உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நடப்பதே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.